Hi all, welcome back to Curry Culture. இன்னைக்கு நம்ம சேனலில் பைனாப்பிள் கேசரி செய்கிறத பார்க்க போகிறோம். பைனாப்பிள் கேசரி ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக ஒரு நான்ஸ்டிக் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். அதில் பாதாம், முந்திரி, பிஸ்தா 3 நான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். நட்ஸை நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அதை வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பைனாப்பிள் பிட்ஸை அதில் சேர்த்துக்கலாம். கேசரிக்காக பைனாப்பிள் செலக்ட் பண்ணும்போது ரொம்ப புளிப்பாக இருக்கிற பைனாப்பிள் சேர்க்கக்கூடாது. இது கூட ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துறேன். இந்த சுகர் கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு ட்ராப் லெமன் சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு இந்த பைனாப்பிள் இந்த சுகர்லேயே நல்லா வெந்து அப்புறமா கிறிஸ்டலைஸ் ஆகி கிடைக்கும். இதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் டைம் ஆகும். நான் கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். எல்லோ கலர் ஃபுட் கலர் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம இது கூட எந்த தண்ணியும் சேர்த்தலை. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இந்த நெய்லேயே இது நல்லா பாயில் ஆகி கிறிஸ்டலைஸ் ஆகி கிடைக்கும். பாருங்கள், இப்போ நம்ம போட்ட பைனாப்பிள் பிட்ஸ் எல்லாம் ஷ்ரிங்க் ஆகி நல்லா கிறிஸ்டலைஸ் ஆகி வந்திருக்கு. இப்போது கேசரிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டம்ளர் அளவுக்கு ரவை சேர்க்க போகிறேன். அதுக்காக 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். கேசரிக்காக ரவை சேர்க்கும்போது கொஞ்சமாக ஹீட் பண்ணி சேர்த்தா நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த 1 டம்ளர் அளவுக்கு ரவையை நான் இதில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு சேர்க்க போகிறேன். ரொம்ப டைம் எடுத்து ரோஸ்ட் பண்ணணும்னு இல்லைங்க, லைட்டாக ஹீட் ஆனால் போதும். பாருங்கள், நம்ம தண்ணி கொதிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையை சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். ரவை சேர்த்த உடனே கையெடுக்காமல் கலக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா ரவை கட்டி கட்டி ஆகிடும். ரவை ரொம்ப சீக்கிரமாக வெந்துடுங்க. அதனால ஒரு 1 மினிட்லேயே நம்ம எவ்வளோ ரவை எடுத்தோமோ சேம் அமௌண்ட் சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம இதை கலந்து விட்டுட்டே இருக்கலாம். ஒரு 1 மினிட்டில் நம்ம கேசரி ரெடி ஆகிடும். கேசரிக்கு கொஞ்சம் நெய் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருந்தேன். அதனால் இப்போ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்க்குறேன். ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க நட்ஸையும் இது கூட சேர்ந்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நெய்யை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம கேசரி ரெடி ஆயிடுச்சு. எப்பவும் ஒரே மாதிரி பிளெயின் கேசரி செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பைனாப்பிள் கேசரி, முட்டை கேசரின்னு நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். முட்டை கேசரி ரெசிபி நான் ரொம்ப சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். என்னோடய சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நிறையா டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸோடு மீட் பண்ணுறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர். பாய்.